வணக்கம். இது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் தினத்தில் வீடுகளில் விளக்கேற்றுமாறு சிவி விக்னேஸ்வரன் கோரிக்கை. மங்களசமர வீர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. கொரோனாவை முற்றாக ஒழிக்க முடியாமல் போகலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. கோடைக்கால போட்டிகளை விளையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் விளக்குகளை ஏற்றி உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சிவி விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் குறித்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சிவி விக்னேஸ்வரன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். உலகம் பூராகவும் எங்களுடைய தமிழ் உறவுகள் அன்றைய தினம் 18 அதாவது 18ஆம் தேதி 6 மணி மாலை 6 மணிக்கு 18 என்று சொல்லும் போது 12 மணியில் இருந்து 18 6 மணி பின்னேரம் 18 6 மணி 18 நிமிடத்துக்கு மாலை ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே இறந்தவர்களை நினைத்து விளக்குகள் ஏற்ற வேண்டும். இது இலங்கையில் மட்டுமன்று எத்தனையோ நாடுகளிலே இது அன்றைய தினம் நடைபெறுகின்றது. உதாரணத்துக்கு எங்களுடைய நாட்டிலே அந்த நேரத்தில் செய்யும் போது ஆஸ்திரேலியாவில் 5 வருடமோ 5 மணித்தியாலமோ 6 மணித்தியாலம் வித்தியாசமாக இருக்கும். இங்கிலாந்தில் வேறு 5-6 மணித்தியாலம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அந்தந்த நாடுகளிலே 18 நாங்கள் விளக்குகளை எரிக்க இருக்கின்றோம். எரித்து இறந்தவர்களை நினைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி வருங்காலம் நல்லதொரு காலமாக வடகிழக்கு மாகாண மக்களுக்கு அமைய வேண்டும் என்று சிந்திப்போமாக. ஆகவே இப்பொழுது இருக்கும் நிலையிலே சில பல தடங்கல்கள் இருக்கின்றபடியால் நான் கூறிய அந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக செய்யலாம். காலையிலே மரம் நடுதல், அது எங்களுடைய கட்சி ஊடாகத்தான் மரம் நட வேண்டும் என்றில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு முடியுமான ஒரு பயன் தரும் மரத்தை தங்களுடைய தோட்டங்களிலோ அண்மையில் இருக்கும் இடங்களிலோ அவற்றை பொது இடங்களிலோ அவற்றை நாட்டி ஒரு 6 மாசத்துக்காக அதனை பேணி பராமரித்து வர வேண்டும். அதை ஒரு புறமாக செய்யும் போது அன்றைய தினம் பின்னேரம் 6:18 ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டு மக்கள் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கொள்கின்றேன். நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் இன்றைய நாள் நினைவேந்தல்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு அருகில் இடம்பெற்றது. இன்றைய தினமும் போலீசார் நினைவேந்தலுக்கு வருகை தந்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவேந்தல் ஆண்டுதோறும் இடம்பெற்று வருகின்றது. இதன்படி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதலாம் நாள் நினைவேந்தல் நேற்றைய தினம் செம்மணி படுகொலை நினைவிடத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் 2வது நாள் நினைவேந்தல் இன்று நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்துக்கு அருகில் இடம்பெற்றது. 1995ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் விமான குண்டு வீச்சில் 147 பொதுமக்கள் கொல்லப்பட்ட நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்துக்கு அருகில் அமைந்துள்ள நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலையிலிருந்து 60க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. அஞ்சலிக்காக வந்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி காண்டீபன் ஆகியோருடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஈகை சுடரினை ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏனைய உறுப்பினர்களும் அஞ்சலியை செலுத்தினார்கள். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர்களை அழைத்து வருவதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் முன்னிலையாகியுள்ளார். ஆயுதத்தையும் ஆயுத போராட்டத்தையும் முழுமையாக நிராகரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் MA சுமந்திரன் தன் பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்தியவர்களையே உடன் வைத்திருப்பதாக ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் விமர்சித்துள்ளார். ஆயுதம் ஏந்தி போராடியவர்களை விமர்சிக்கும் சுமந்திரன் முன்னாள் போராளிகளின் உறவுகள் போடும் வாக்கு பிச்சையிலேயே அரசியலில் இருப்பதாகவும் அனந்தி சசிதரன் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான அவசர சந்திப்பு ஒன்று நேற்று மாலை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சிவி விக்னேஸ்வரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிவி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது.
கூட்டத்தின் பின்னர் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி கருத்து வெளியிட்டு சுமந்திரனுக்கு பதிலடி கொடுத்த தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் வேலாயுதம் சசிதரனின் மனைவியான அனந்தி சசிதரன் தனது கணவர் உள்ளிட்ட ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் சார்பாக தனது கருத்துக்களை பதிவு செய்தார். இன்றைக்கு போராட்டத்தையும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் கொச்சைப்படுத்தி கொண்டு அதே போராட்டத்துக்குள் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றவர்களிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தையும் தலைவரையும் கொச்சைப்படுத்துகின்ற செயற்பாட்டை மன்னிக்க முடியாது. அதே இடத்தில் இன்னொரு இடத்தில் அவர் கூறியிருக்கின்றார், தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வெற்றியாளராக வராவிட்டாலும் கூட ஜேவிபியில் தான் கடமையாற்றி இருக்கின்றார்கள், கடமையாற்றி இருப்பதாம் சிவப்பு சட்டையுடன் தான் இங்கு போராட்டம் நடத்தியதாக. இந்த சிவப்பு சட்டை என்பதெல்லாம் ஒரு புது கதையாக இருந்தால் ஜேவிபி என்பது வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய 13வது திருத்த சட்டம் ஒரு சர்வதேச சட்டமாக இருந்த பொழுது இதே ஜேவிபி நீதிமன்றத்தை நாடி வடக்கு கிழக்கை பிரித்தார்கள். அந்த பிரித்த பொழுது கூட இந்த கூட்டமைப்பு அதற்கான வழக்குகளை தமிழரசு கட்சி செய்ய தயாராக இருக்கவில்லை. அப்பொழுது இவர் அங்கே இருந்திருக்கின்றது போல் பேசப்படுகின்றது. அதே போல சுனாமி ஒரு கொடிய இயற்கை அனர்த்தத்தில் அளிக்கப்பட்ட எங்களுடைய தமிழர்களுக்கான சுனாமி கட்டமைப்பு நிதியை கூட இதே ஜேவிபி தான் தடுத்தது. அப்ப எல்லா இடத்திலேயுமே இந்த கூட்டமைப்பினுடைய சுமந்திரன் நிற்கிற இடம் எது என்றால் தமிழர்களுக்கு விரோதமான இடம். அப்ப ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை ஏற்க முடியாதவர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று கூறிக்கொண்டு ஆயுததாரிகளைத்தான் தன்னை சுத்தி படைகளை கொண்டு திரிகின்றார். எனவே இந்த சுமந்திரன் சிங்களவர்களுடன் வாழுவது தனக்கு அதிர்ஷ்டமானது என்று நினைப்பவராக இருந்தால் தமிழர்களுடைய வாக்குக்கு, துரதிர்ஷ்டமான தமிழர்களுடைய வாக்குக்கு அழிய வேண்டிய தேவை. எனவே அவருடைய முகத்திரை கழிந்திருக்கிறது. இதே இடத்தில் நான் சம்பந்தரையும் நான் கேட்க விரும்புகின்றேன். இப்பொழுது சுமந்திரன் கூறிய கருத்து இது ஒரு பெரிய பாரதூரமான தாக்கம் எங்களுக்கு வரும். சுமந்திரனுடைய கருத்து ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளராக இருந்து கொண்டு சகல நாடுகளும் சர்வதேச நாடுகளுடன் பேசிக் கொண்டிருப்பவர் சுமந்திரன். இவர் இந்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி தேசிய தலைவர் பிரபாகரனையும் கொச்சைப்படுத்துவது என்பது இந்த சர்வதேசத்தின் மத்தியில் எங்களுடைய போராட்டத்தை மிக கீழ் கொண்டு வருகின்ற நிலையும் எங்களுக்கு இன அழிப்புக்கான நீதி கோருகின்ற செயல் திட்டத்தை இன்னும் பின்னோக்கி தள்ளுகின்ற செயலாக வரப்போகின்றது. இப்பொழுது சம்பந்தர் கூறுகின்றார் அது தனிப்பட்ட அவருடைய கருத்து. அவ்வாறெனில் 2015ஆம் ஆண்டு மைத்திரியை ஆதரிக்க மாட்டோம், மைந்தவை ஆதரிக்க மாட்டோம் என்று நான் கூறிய கருத்து உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடாக சம்பந்தரால் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறெனில் அப்பொழுது நான் பேசியது உங்களுடைய கட்சிக்கு பிரச்சனையாக இருந்தது. நான் என்னுடைய இதய சுத்தியுடன் மனச்சுத்தியுடன் பேசியதுதான் அந்த கட்சியை விட்டு நான் வெளியேற காரணமாக இருந்தது. இப்பொழுது சுமந்திரன் பேசுகின்ற ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நிலையை தலைகீழாக மாற்றுகின்ற அல்லது எங்களை இன்னும் பின்னடைவுக்கு கொண்டு போகின்ற நிலை என்பது அவருக்கு தனிப்பட்ட சுமந்திரனுடைய கருத்தாக தெரிகிறது. தேர்தலை நடத்துவது தொடர்பாக கவனம் செலுத்தி வரும் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகள் தொடர்பாகவா சிந்திக்கப் போகின்றது என தமிழ் மக்கள் கூட்டணியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருந்தவபாலன் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தியமை தேர்தல் கால நாடகம் எனவும் அருந்தவபாலன் சாடினார். சென்ற கிழமை மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் அவர்கள் அழைத்த பொழுது தமிழ் கூட்டமைப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டது ஏற்கக்கூடிய விடயம். ஆனால் அந்த கலந்து கொண்ட போது உண்மையில் இருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 தொடர்பான பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், குறிப்பாக அதனால் எங்களுடைய மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள் அது தொடர்பான தீர்வுகள் பற்றி மட்டும் கதைத்திருக்கலாம். என்னால் ஏனையவற்றை கதைக்கின்ற சூழ்நிலைகளோ அவர்கள் கருத்தில் எடுக்கின்ற நிலைமைகளோ இப்பொழுது இல்லை. எனவே நாங்கள் அவ்வாறான விடயங்களில் காலத்தை செலவிடுவது என்பது அல்லது இவர்கள் அதை செய்கின்றார்கள் என்பது உண்மையில் ஒரு அரசியல் நோக்கம் கருதியது. இதனால் எதுவும் தெரியாது என்று நடக்காது, தீர்வு கிடைக்காது என்று தெரிந்தும் எங்கள் மக்களை இந்த தேர்தலில் ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகமாகவே எங்கள் கட்சி இதனை பார்க்கின்றது. இரண்டாவது, சென்ற 4.5 வருடங்களும் நல்லாட்சி என்ற வகையில் அவர்கள் முண்டு கொடுத்து எதையும் சாதிக்கவில்லை. இப்பொழுது இந்த அதிகாரமும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் எந்தவித சட்டங்களும் இயற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது இவை எல்லாம் சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய இந்த தனிப்பட்ட சந்திப்புகள் என்பது இதற்கு மேலாக வேறு நோக்கங்களுடையதாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய ஊகமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் காணப்படும் நிலையில் பிரதமருடனான MA சுமந்திரனின் சந்திப்பு தமிழ் மக்களை ஏமாற்றும் செயல் என ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள மக்களிடையே இனவாத சிந்தனைகள் விதைக்கப்படும் நிலையில் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் அனைத்தும் மூடி மறைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் அவர்களும் இந்த தடவையும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற, அதையும் தேர்தலை இலக்காக கொண்ட செயற்பாடாகவே இன்று நேற்று அவர் மஹிந்த ராஜபக்சவோடு நடத்திய பேச்சுவார்த்தை காணக்கூடியதாக இருக்கு. ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், அதாவது அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான உரிமை தகுதி இருப்பது வேறு யாருக்கும் அல்ல, ஜனாதிபதிக்காக. அப்படியானால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் அல்லது காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும், அதாவது காணியை மீட்பது தொடர்பாகவும் இந்த விடயங்களை கூடுதலாக பேச வேண்டிய நபர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களாகும். அவ்வாறு கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடு பேசாது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையில் அல்லது அவ்வாறான ஒரு செயற்பாட்டை, அவ்வாறான ஒரு சித்து விளையாட்டை சுமந்திரன் அவர்கள் விளையாடுகின்றார்களா என்ற குற்றச்சாட்டு அல்லது அவ்வாறான சந்தேகம் என்று எழுந்திருக்கின்றது. அந்த வகையிலே மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் மிக தெளிவாக கூறுகின்றோம். ஒரு புறம் சுமந்திர நிவாரண சித்து விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள், அதை மஹிந்த ராஜபக்ச தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதன் மூலமாக அங்கு இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவோடு இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் கூறுகின்றது, டிஎன்ஏ வருகின்றது, புலி வருகின்றது, அதனால் அவர்களோடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி அங்கு இருக்கின்ற சிங்கள மக்களை இனவாத ரீதியாக சூடேற்றுகின்ற நடவடிக்கை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. அதே போன்ற மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் எல்லோருமே இதோ பிரபாகரனுக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என்று கூறி இங்கு இருக்கின்ற தமிழ் மக்களை இனவாத ரீதியாக சூடேற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அதனால் இனவாதம் மேலோங்கி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, இங்கு இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள், இங்கு இருக்கின்ற விதவை பெண்களுடைய பிரச்சனைகள், இங்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனை, இங்கு இருக்கின்ற தெருவில் ஓடுகின்றவர்களுடைய பிரச்சனை, இங்கு இருக்கின்ற சலூனில் வேலை செய்கின்றவர்களுடைய பிரச்சனை உள்ளிட்ட அப்பாவி மக்கள் அன்றாட கூலிகளாக வேலை செய்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டு இன்று இந்த இனவாதத்தை மேலே உயர்த்தி எல்லோருமே இந்த இனவாதத்தின் குளிர் காய்கின்ற, அதன் மூலமாக எதிர்வரும் தேர்தலில் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான கேவலமான கேடுகட்ட நடவடிக்கையிலேயே இந்த அரசியல்வாதிகள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய மேலும் 63 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை மீண்டவர்களின் எண்ணிக்கை 445 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்தது. ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை 890 தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளை கொரோனா தொற்றுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பூரண குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கையும் 445 உயர்வடைந்துள்ளது. இதன் பிரகாரம் இன்று பிற்பகல் 4 மணி வரையான காலப்பகுதி வரை கொரோனா தொற்றுக்குள்ளான 461 பேர் நாட்டில் உள்ள 7 வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றுடன் நேற்று அடையாளம் காணப்பட்ட 26 பேரும் கடற்படையினர் எனவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினரே அதிக அளவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதுடன் இதுவரை 480 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் இதுவரையான காலப்பகுதியில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிய 121 கடற்படையினர் முழுமையாக குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. அத்துடன் 108 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள 22 வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்று கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு கூறியுள்ளது. இதேவேளை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் மக்கள் செயல்படும் விதம் குறித்து பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் நிறுவன செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் கருத்தில் கொள்ளாமல் செயல்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா பெரியகட்டு கொரோனா தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்து 111 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். வவுனியா பெரியகட்டு ராணுவ முகாமில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தனிமைப்படுத்தல் முகாமுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கடற்படையைச் சேர்ந்த குடும்பத்தினர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். வெளிசிறையில் அமைந்துள்ள கடற்படை முகாமில் பணியாற்றிய 400க்கும் மேற்பட்ட கடற்படை உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் தொடர்பை பேணியவர்கள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட 111 பேருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டது.
இதனையடுத்து 111 பேரும் இன்றைய தினம் தமது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தனிமைப்படுத்தலை நிறைவு செய்ததற்கான சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை, கண்டி, மாத்தளை, அனுராதபுரம், தம்புள்ளை, வவுனியா, அலகள ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கடற்படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன நீர்கொழும்பு இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு 5 தினங்களுக்கு முன்னர் நவம்பர் 11ஆம் தேதி வெள்ளிவான் சார்ந்தகள் என கூறி இருவர் ஊடாக சந்திப்பை நடத்தியமை தொடர்பான வழக்கில் ராஜித சேனாரத்னவிற்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய பிணை ஆட்சேபித்து சட்டமா அதிபர் திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மீளாய்வு மனு மீதான வழக்கு நேற்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ராஜித சேனாரத்னவிற்கு பிணை வழங்கும் பிரதமர் நீதவான் நீதிமன்றின் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன நேற்று ரத்து செய்து தீர்ப்பளித்தார். இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் லங்கா ஜரத்னவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரட்ன உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று புதன்கிழமை இரவு 11 மணியளவில் நீர்கொழும்பு தழுபத்தை பல்லன்சேனையில் அமைந்துள்ள இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சந்துர சேனாரத்ன மற்றும் குடும்ப அங்கத்தவர்கள் அங்கு வருகை தந்தனர். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்துர சேனாரத்ன ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். எனது தந்தை போதைப்பொருள் தொடர்பாகவோ அல்லது கொலை சம்பவம் தொடர்பாகவோ சிறைக்கு செல்லவில்லை. பத்திரிகையாளர் மாநாடு தொடர்பாகவே சிறைக்கு சென்றுள்ளார். அரசியல் சவாலை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளமை தொடர்பாக பெருமைப்படுகின்றோம். நாங்கள் நீதிமன்றத்தின் சுயாதீனம் தொடர்பாக நம்பிக்கை கொண்டுள்ளோம். அது பின்னர் நிரூபணமாகும். அப்போது மக்கள் சகலவிதமான அரசியல் பழிவாங்களுக்கு எதிராகவும் கிளர்ந்தெழுவார்கள். எதிர்க்கட்சிகளாக செயற்படும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பிரிந்துள்ளதாக பலரும் நினைக்கின்றனர். ராஜித சேனாரத்ன சிறைப்படுத்தப்பட்டதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்துள்ளமை தெளிவாகின்றது. கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஜனநாயகத்தின் முகாம் ஒன்றிணைந்துள்ளது. ராஜித சேனாரத்னவை சிறையில் அடைப்பதற்கு 13 வழக்குகளை தாக்கல் செய்து சந்திரிகா குமாரணதுங்கவுக்கு முடியாமல் போனதை, மஹிந்த ராஜபக்சவுக்கு முடியாமல் போனதை கோட்டாபய ராஜபக்சவுக்கும் செய்யவிட மாட்டோம். ஜனவரி 8ஆம் தேதி ராஜபக்சவை தோற்கடித்தது போன்று இன்னும் சில போயா தினங்களில் இந்த அரசாங்கத்தையும் தோற்கடிப்போம் என்று தெரிவித்தார். கடும் நிபந்தனைகளுடன் இன்று முதல் ஹட்டன் நகரில் உள்ள சிகை அலங்கார நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சிகை அலங்கார நிலையங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் எவருக்கேனும் கொரோனா தொற்று ஏற்பட்டால் அது வேகமாக பரவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிகை அலங்கார நிலையங்களுக்காக சுகாதார அமைச்சால் விசேட வழிகாட்டல்கள் மும்மொழிகளிலும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றியே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை முடி மாத்திரமே வெட்டப்பட வேண்டும் என பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நகரில் சிகை அலங்கார நிலையங்களுக்கு வருபவர்களுக்கு கை கழுவுவதற்கு தேவையான வசதியை நிலையத்துக்கு முன்னால் செய்திருக்க வேண்டும். பாதணிகளை அகற்றிவிட்டே உள்ளே செல்ல வேண்டும். கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் உட்பட சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொழிலில் ஈடுபடும் நபர்களும் முகக்கவசம், கைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். கடைக்குள் சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிகுளம் பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து யானை அழிவுகளை ஏற்படுத்தியமையால் பெரும் இழப்புகளை சந்தித்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியா, வீரபுரம் மற்றும் சின்னத்தம்பனை கிராமங்களுக்குள் நேற்றிரவு புகுந்த யானை மக்கள் குடிமனை பகுதியிலிருந்து பயன்தரும் மரங்களை அழித்துள்ளதுடன் தோட்டச்செய்கையையும் துவம்சம் செய்துள்ளது. வீட்டு வளவினுள் காணப்பட்ட பலாமரங்கள் மற்றும் விளாமரங்களையும் அழித்துள்ளது. வாழ்வாதார பயிர்களாக காணப்பட்ட கச்சான் போன்ற பயிர்களை யானை அழித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் பெரும் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கிராமவாசி ஒருவரை துரத்திய யானை அவரது வீட்டின் சமையலறை பகுதியையும் சேதப்படுத்தியுள்ளது. எனவே தொடர்ச்சியாக யானையின் அச்சுறுத்தல்களுக்குள் வாழும் தமது கிராம மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பை வழங்குவதுடன் தமது ஜீவனோசீகையான தோட்டச்செய்கைக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை
78,000 கடந்துள்ள நிலையில் 2,551 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸை முற்றாக ஒழிக்க முடியாமல் போகலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது. இந்த வைரஸ் எப்போது இல்லாமல் செய்யப்படும் என எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே ஸ்தாபனத்தின் அவசர நிலைமைகள் தொடர்பான பணிப்பாளர் மைக் ட்ரையான் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,97,250 தாண்டியுள்ளது. அமெரிக்காவிலேயே அதிகளவு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு இதுவரை 84,136 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். பிரித்தானியாவில் 33,264 பேரும், இத்தாலியில் 31,106 பேரும், ஸ்பெயினில் 27,104 பேரும், பிரான்சில் 27,077 பேரும் பலியாகியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதுடன் இதுவரை அங்கு 13,240 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு பாரிய முயற்சி அவசியம் என உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியுள்ளது. கொரோனா தொற்று சமூகத்தில் மீண்டும் பரவலாம் எனவும் அதனை முற்றாக ஒழிக்க முடியாமல் போகலாம் எனவும் ஜெனீவாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்தாபனத்தின் அவசர நிலைமைகள் தொடர்பான பணிப்பாளர் மைக் ரயான் எச்சரித்துள்ளார். HIV வைரஸ் சமூகத்திலிருந்து முற்றாக ஒழிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் கொரோனா வைரஸ் விடயத்தில் விதிமுறைகளின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என கூறியுள்ளார். இந்த வைரஸ் தொற்றை முற்றாக ஒழிக்கலாம் என யாராவது கணிப்பிடுவார்களாயின் அதனை தாம் நம்பப்போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இதுவரை 100க்கும் மேற்பட்ட பரிச்சொத்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் மைக் ரயான் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அம்மை போன்ற நோய்களுக்கு தடுப்பூசிகள் இருந்தாலும் அவற்றையும் முற்றாக இல்லாது செய்ய முடியாது போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் பாரிய முயற்சியை மேற்கொண்டால் வைரஸை கட்டுப்படுத்த முடியும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இங்கிலாந்து அணியுடனான கோடைகால போட்டிகளை திட்டமிட்டவாறு விளையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இங்கிலாந்துக்கு பயணம் செய்வது தொடர்பில் வீரர்கள் மிகவும் பதற்றமாக உள்ளதாக நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஜோனி கிரேவ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாகவிருந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜூலை மாதத்துக்கு பிற்போடப்பட்டுள்ளது. எனினும் உயிர் பாதுகாப்பானதும் வீரர்களை தனிமைப்படுத்தக்கூடியதுமான மைதானங்களை பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த நிலையில் இந்த தொடரில் பங்கேற்குமாறு வீரர்கள் யாரும் நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள் என மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஜோனி கிரேவ் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானியாவில் கொரோனா தொற்றினால் 30,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளமை பாரியதொரு விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் போட்டிகளை நடத்த முடியும் என்கின்ற போதிலும் வீரர்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்பதில் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் என ஜோனி கிரேவ் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர் பாதுகாப்பான கிரிக்கெட்டை நடத்துவதற்கான அனுமதியை பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்து பெறுவதற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் நிறுவனம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கான கிரிக்கெட் விஜயம் குறித்து பரந்துபட்ட அளவில் வீரர்களை அணுகியுள்ளதாகவும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி ஜோனி கிரேவ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் தினத்தில் வீடுகளில் விளக்கேற்றுமாறு CV விக்னேஸ்வரன் கோரிக்கை. மங்கள சமரவீர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. கொரோனாவை முற்றாக ஒழிக்க முடியாமல் போகலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. கோடைக்கால போட்டிகளை விளையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிப்பு. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.